பஞ்சாபி சோலை மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் சன்னாவும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாம் ஒரே ப்ரொசீஜர் தான். நல்லா 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் கொண்டக்கடலை, தண்ணி, பே லீஃப், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலையை எடுத்து நசுக்கி பார்த்தா லைட்டாக நசுங்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் எண்ணெய், நெய் 2ம் சேர்த்துக்கிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒன்று விழுதாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் 2ம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இந்த 3 தான் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சோலை மசாலா, இது என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி தயிர், இது புளிச்ச தயிராக இருந்தால் கூட இந்த கிரேவிக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ வேக வச்ச கொண்டக்கடலையை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முந்திரி பருப்பும் கசகசாவும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 8லேருந்து 10 வேக வச்ச கொண்டக்கடலை ப்ளஸ் இந்த முந்திரி, கசகசா எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கிரேவிக்கான ஒரு திக்னஸும் நல்லா கொடுக்கும். நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் கிச்சன் கிங் மசாலா 2மே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பார்க்குற இந்த ரெசிபி பியூர்லி என்னோடய ஸ்டைல் தான். யூஸ்வலாக கொண்டக்கடலை வேக வைக்கும் போது டீ பேக் ஆட் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட டீ பேக் இல்லாதனால டிகாக்ஷன் மாதிரி எடுத்து அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் 3த்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சூடான பஞ்சாபி சோலை மசாலா ரெடி. இதை சுட சுட சப்பாத்தியோடையோ இல்லை பூரியோடையோ இல்லைனா சோலா பூரியோடையோ சாப்பிடும்பொழுது அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். அதையே தாபா ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உருகின பட்டர், அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கீறி தட்டில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, see you, tata, bye bye.